டியூடுடைய ட்ரைலர் ரியாக்ஷன் எப்படி சார் இருக்கு? ஏன்னா இன்டர்நெட்ல வந்து பிரதீப் நம்ம தான் பேசணும். பிரதீப் ரங்கநாதன் தும்முனா கூட அவரை திட்டுறதுக்கு ஒரு கேங் ரெடியா இருக்கு. ட்ரைலர் பத்தி என்ன சார் டாக்ஸ் இருக்கு மொத்தத்தில்? இல்லை, சில பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, சில பேர் வேற மாதிரி சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அவர் வந்து தன் படத்தில் ரசிக்கக்கூடிய கண்டென்ட் இல்லாமல் வெளியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல தெளிவாக இருக்கார் பிரதீப் ரங்கநாதன். ஆமாம் ஆமாம், அவர் நம்முடைய அந்த குரோத்தை ரொம்ப அழகாக கொண்டு போகணும், எங்கேயும் டைவெர்ட் ஆகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார் எப்போவுமே. பாருங்களேன், ரஜினி படம் கிடச்ச வந்து ரஜினி கமல் படத்தை இயக்கிற வாய்ப்பு கிடச்ச அவர் அதை வந்து வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு தெளிவான ஒருத்தராக இருக்கார். ஏற்கனவே கோட்டு படமே அவர் பண்ண வேண்டியது. அப்போ நம்ம பயணம் ஆக்டிங் தான், அதில் நல்ல படத்தை கொடுப்போம். நல்ல படம்னா ரசிக்கிற படம், நல்ல படம்னா நம்ம பாகப்பிரிவினை லெவலுக்கெல்லாம் போகக்கூடாது, ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை கொடுக்கும். ஜென்சி தான் டார்கெட்டா? ஆமாம், அவ்வளோதான். ஏன்னா தியேட்டருக்கு யார் வராங்களோ அவங்கள தாங்க நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியும். வராத ஒரு கூட்டத்தை நம்பி ஒரு படம் எடுத்தாருன்னா இதுவும் போய் அதுவும் போய் நடுத்தரில் தான் நிற்கணும். அப்போ தெளிவாக இருக்கார் அவர்.